guys, இப்போ எல்இடி ஃபாக் லைட்டு வித் டிஆர்எல் டயக்ராம் பார்க்குறீங்க. இப்போ இது வந்து 4 பின் ரிலேயில் ஃபியூஸோடு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இக்னிஷனில் 2 வயர் வரும், அப்புறம் 4 பின் ரிலே, அப்புறம் அடிஷ்னல் ஸ்விட்சில் 2 பின் ஸ்விட்சு, அப்புறம் வந்து எல்இடி ஃபாக் லைட்டு. இது வந்து சென்டரில் இருக்கிறது வந்து மெயின் எல்இடி, செகண்ட் பாக்ஸ் வந்து டிஆர்எல், கேஸ் வந்து எர்த்து. 2 எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த டயக்ராமில். இந்த மெயின் அவுட்ரு பிளாக் கலர் 3 கலர் ஒயர் வரும். அதில் பிளாக் வந்து கிரவுண்டு, அதுக்கப்புறம் வந்து இக்னிஷனில் வர்ற 2 ஒயரில் வந்துட்டு ஆரஞ்சு கலர் அந்த பவர் வர்ற ஒயர் வந்து எல்இடி டிஆர்எல்லில் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். எல்இடி டிஆர்எல் இது இங்கேருந்து எடுத்து இக்னிஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரிலேயில் வர்ற 86 வந்து இக்னிஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்விட்சில் வர்ற ஒரு பின் வந்து 30, ஸ்விட்சில் வர்ற செகண்ட் பின் வந்து இக்னிஷனில் சேம். முதல்ல இக்னிஷனில் 3 ஒயர் கனெக்ட் ஆகுது. 86 ஸ்விட்சில் வர்ற செகண்ட் பின்னு எல்இடியோட டிஆர்எல். ஏன்னா இக்னிஷன் ஆன் பண்ணோடனே எல்இடி டிஆர்எல் எரியும். இது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இடத்துல உங்களுக்கு எங்கே வாட்டமாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு ஒயர் கட் பண்ணி 2 ஒயர் தனியாக ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு பின் போட்டுக்கோங்க. உங்களுக்கு டே டைம் டிஆர்எல் வேணான்னா இந்த பின்னை மட்டும் பிடிங்கி விட்டிங்கன்னா டிஆர்எல் லைட் எரியாது. அதுக்கப்புறம் 87 வந்து ரிலேயில் 87 வந்து ஃபியூஸ் கனெக்ட் பண்ணி இது வந்து டைரெக்டாக மெயின் எல்இடி ஒயிட் எல்இடிக்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்போஸ் எதாவது வோல்டேஜ் ப்ராப்ளம் எதாவது ஆச்சுன்னா கூட ஃபியூஸ் தான் போகும். ஃபியூஸ் அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டிஆர்எலுக்கு நான் ஃபியூஸ் போடல. ஃபியூஸ் வேணுன்னா இந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரிலேயில் வந்து 85 இது வந்து நீங்கள் எங்கே இருக்குன்னா ஹெட்லைட்குள்ளே பார்த்தீங்கன்னா மெயின் சாக்கெட் வந்து இது இக்னிஷன் சாக்கெட் ஒன்று இருக்கும். ரெண்டாவது இன்னொன்று ஸ்பீடாமீட்டரில் கனெக்ட் ஆகிற ஒரு சாக்கெட் இருக்கும். அந்த சாக்கெட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ஒயிட் ஸ்ட்ரைப்பு ஒரு ஒயர் இருக்கும். அதில் வந்து லைட்டாக ஸ்லீவ் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து 85ல் வர்ற இதை கனெக்ட் பண்ணிடுவேன். வாங்க இப்போ இதோட டயக்ராம் வந்து எப்படின்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். நான் ப்ரீவியஸாக ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது வந்து 2 ஒயர் வர்ற எல்இடி மாட்டியிருந்தேன். இப்போ டிஆர்எலோட நான் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து எல்இடி ஃபாக் லைட் வந்து ஹயாத்தில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ரிலே கனெக்ஷன் நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வச்சுருந்த லைட்டில் இருந்த கனெக்ஷன் தான் இது. பட் ஆனால் நான் வாங்கியிருக்கிற லைட் வந்து என்னென்னா டே டைம் ரன்னிங் லைட் இருக்கும். இப்போ இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒயிட் ரிங் வந்து ப்ளூ கலரில் எரியும். இது வந்து எல்இடி ஸ்பாட் லைட்டு. லைட் வந்து குவாலிட்டி இது வந்து அலுமினியம் கேசிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து பிளாஸ்டிக். பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும். தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? ஃப்ரண்ட்டு பிளாஸ்டிக்கு, பின்னாடி வந்து அலுமினியம் கேசிங். இப்போது நான் ப்ரீவியஸாக வச்சுருந்த எல்இடியில் வந்து இங்கே தான் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் வந்துட்டு 2 வயர் தான் வரும், 6 எல்இடி லைட் வரும். அந்த லைட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் ப்ரீவியஸாக இந்த லைட் தான் மாட்டி வச்சுருந்தேன்.
இதில் ஜஸ்ட் 2 ஒயர் தான் வரும். 2 லைட் மாட்டி வச்சுருங்க. இப்போ இந்த லைட்டில் வந்து 3 ஒயர் வரும். இப்போ நான் இது பண்ண போகிற கனெக்ஷன் வந்து ரிலே கனெக்ட் பண்ணி தான், சேம் ஆஸ் யூஸ்வல். அதில் வந்து 2 ஒயர் வரும், இதில் 3 ஒயரு. ஒரு ஒயர் வந்து நான் டேரெக்டாக கொடுத்துருவேன். டே டைம் ரன்னிங் லைட் வந்து டேரெக்டாக கொடுத்துருவேன். சாவி ஆன் பண்ணோன்னே லைட் எரியிற மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு இந்த லைட் எரியுதான்னு செக் பண்ணிடலாம். ஓகே, ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஒயர் கனெக்ஷன்லேருந்தே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான் இது. இப்போ அந்த எல்இடி லைட்டோட ஒயர் கனெக்ஷன் நீங்கள் பாருங்கள். இது வந்து இக்னிஷனில் நான் வந்து 2 ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த 2 ஒயர் என்னென்னா, இதுக்குள்ளே இப்போது ஒரு ஒயர் வந்து 86 கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே இன்னொரு ஒயர் வந்து எங்கே வருதுன்னா டைரெக்டாக ஸ்விட்சுக்கு போகுது. இது மாதிரி 2 பின் ஸ்விட்சில் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு பின்னில் வந்து இங்கேருந்து வர்ற கனெக்ஷனும், இன்னொரு பின்னில் உள்ள ஒயரு சேம் அதே ஸ்லீவில் தான் போட்டிருக்கேன். அது வந்து ஃபியூஸ், இது ரிலேயில் வந்து 30 கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 87 வந்து ஒரு ஃபியூஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபியூஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு இதுதான் வந்து மெயின் எல்இடிக்கு நான் கனெக்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 85 ஒயர் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து இக்னிஷனு, இது வந்து ஸ்பீடா மீட்டரில் கனெக்ட் ஆகிற ஹோல்டர். மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா வண்டிலையும் சேமாக தான் இருக்கும். இந்த ஒயரில் வந்துட்டு இங்கே ஒரே ஒரு பிளாக் வித் ஒயிட் ஒயர் இருக்குது பாருங்கள், தெரியுதா? பிளாக் வித் ஒயிட்டு ஒரே இதில் அந்த ஒயரை கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ரிலேயில் வர்ற 85 வந்து இந்த இதில் கனெக்ட் பண்ணிடணும். இந்த இதில் கனெக்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ இது வரைக்கும் நான் கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணிட்டு அந்த எல்இடி டே டைம் ரன்னிங் அந்த ப்ளூ கலர் வந்து நான் வந்து டேரெக்டாக வந்து இந்த ஆரஞ்சில் அடிச்சிட போகிறேன். ஏன்னா டேரெக்டாக இந்த ஆரஞ்சில் போட்டேன்னா இக்னிஷன் ஆன் பண்ண உடனே ப்ளூ கலரு ஸ்கொயர் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அது வேணான்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தனியாக ஒரு ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் அது ரெண்டுமே உங்களுக்கு காட்டுறேன் இப்போ. சரி, இப்போ இது வரைக்கும் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, 2 மெயின் ஒயரையும் கனெக்ட் பண்ணியாச்சு. வந்துட்டு ஸ்விட்சுக்கு மாற்ற இடத்துக்கு எடுத்துன்னு போகலாம். நான் ஸ்விட்சு ப்ரீவியஸாக மாட்டி இந்த இடத்துலேயே தான் மாட்ட போகிறேன். ஸ்விட்சு இந்த இடத்துல தான் வரப்போகுது, அதெல்லாம் அப்புறம் மாட்டிக்கலாம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. எர்த்து வயரு
மாற்றியாச்சு, வயர் கனெக்ஷன் எல்லாமே எடுத்தாச்சு. ஓகே, வெளியே கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது. இருட்டுன அப்புறம் இதோட லைட் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ வந்து இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். இது வந்து வெறும் DRL தான். இது டே டைமில் உங்களுக்கு எரிய வேணான்னா இங்கே ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த வயரை பிடுங்கி விட்டாச்சுன்னா இது கட் ஆகிடும். ஸ்விட்ச் போட்டாச்சுன்னா ரெண்டுமே சேர்ந்து எரியும். பட் ரெண்டுமே சேர்ந்து எரிய சொல்ல உங்களுக்கு ப்ளூ அவ்வளோவா தெரியாது. ஹலோ கைஸ், இப்போ வந்துட்டு இந்த லைட்டோட பவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுதுன்னு இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம். இக்னிஷன் ஆன் பண்ணோடனே DRL ப்ளூ கலர் லைட்டு. ஸ்விட்ச் போடுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு நல்லா கவர் ஆகுது. இந்த லைட்டு நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். அமேசான்லேயும் இருக்குது. நான் ரெண்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே போடுறேன். இந்த லைட் வந்து நான் வாங்கின ரேட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் 1928, அமேசானில் 1850 சம்திங், 1850 வருதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ரெண்டுமே அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், நீங்கள் பாருங்கள். வண்டியோட லோ பீம், ஹை பீம், லோ பீம், ஹை பீம். ஆனால் இந்த கேமராவில் ஒன்றுமே தெரில பாருங்கள். லோ பீம், ஹை பீம். இப்போ LED டிஃப்ரென்ஸ் தெரியுதா? லோ பீம், ஹை பீம், ஹெட்லைட் ஆஃப், லைட் ஆன். இந்த ஸ்பாட்லைட் நல்லா இருக்குது. இந்த ஸ்பாட்லைட்டு நல்ல பவர்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ஆல்மோஸ்ட்டு ஒரு 170 டிகிரி ஆங்கிளுக்கு கவர் ஆகுது. 180 டிகிரி ஆங்கிள் கவர் ஆகுது. இந்த லைட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட்டு நல்ல பவராக இருக்குது. இந்த லைட் வந்து மோஸ்ட்லி சிட்டி யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைவேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.